ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலபஸில் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அது. இன்றைக்கி கல்விங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள் என்னென்னா, நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொற்பொருள் பார்த்தோம்னா, கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ மீண்டும் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இரண்டாவது திருக்குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. பொருள், எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, அதாவது மனிதர்களுக்கு இரு கண்கள் போன்றது எது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சொற்பொருள் பார்க்கலாம். எண்ணுனா எண்கள், அதாவது கணக்கு, அதை சொல்கிறாங்க. எழுத்துனா இலக்கண இலக்கியங்களோட வரி வடிவத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ மீண்டும் குறள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மூன்றாவது திருக்குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திறந்து புண்ணுடையர் கல்லாதவர். இதோட பொருள் என்னன்னா, கல்வி கற்றவங்க கண்ணுடையவர், கல்வி கற்றவங்க கண் இருக்கிறவங்க மாதிரி அர்த்தம். அதாவது கல்வி கற்காதவங்க, அதாவது கல்லாதவர் முகத்தில் 2 புண்ணுடையவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ மீண்டும் குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்து நான்காவது திருக்குறள், உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதோட பொருள் என்னன்னா, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரோட இயல்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவில் சிறந்த புலவருடன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. அவங்கள விட்டு பிரியும் போது இனி எப்போ இவங்கள நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கிறது தான் புலவரோட இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொற்பொருள், உவப்பனா மகிழ, தலைகூடினா ஒன்று சேர்ந்து, அதை சொல்கிறாங்க. மீண்டும் திருக்குறள், உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஐந்தாவது திருக்குறள், உடையார் முன் இல்லார்போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இதோட பொருள் என்னென்னா, செல்வம் உடையோர் மின் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல். இறந்துனா ஒன்று கேட்டு நிற்கிறது, யாசகம் மாதிரி கேட்டு நிற்கிறது. கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல தான் கற்றவர் முன் கற்பவரே உயர்ந்தவராக இருப்பார். அதே பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் குறள், சொற்பொருள் பார்த்துருவோம். உடையார் செல்வர், உடையார்னா செல்வர்னு அர்த்தம். இல்லார்னா ஏழை, ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, கடையர்னா தாழ்ந்தவர். மீண்டும் குறள், உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அடுத்த ஆறாவது திருக்குறள், தொட்டனைத்து ஊரும் மலர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. அதாவது இதோட பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல தான் மக்கள் நூல்களை கற்க கற்க அவரோட அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சொற்பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தொட்டனைத்துனா தோண்டும் அளவுக்கு, மாந்தர்னா மக்களை குறிக்குது. மீண்டும் குறள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஏழாவது திருக்குறள், யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதோட பொருள் என்னென்னா, கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும்.
இதனை அறிந்து சிலர் சாகும் வரை கற்காமல் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சொற்பொருள் வந்து சாந்துணையம்னா சாகும் வரையிலும் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அடுத்து 8வது திருக்குறள். ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறப்பில் தன் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு இனி வரும் 7 பிறவிகளுக்குமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஸோ மீண்டும் குறள். ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. 9வது திருக்குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இதில் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் வந்து இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் வந்து மென்மேலும் கற்க விரும்புவாங்களாம். அதாவது நம்ம இன்பம் அடைகிற அந்த கல்வியை வச்சு இந்த உலகமே இன்பம் அடையுதுன்னா நம்ம இன்னும் நிறைய கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்களாம். சொற்பொருள். காமொருவர்னா விரும்புவர்னு அர்த்தம். மீண்டும் குறள். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். 10வது திருக்குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் வந்து கல்வி தான். கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே வந்து செல்வங்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொற்பொருள் வந்து விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடுனா மாடோட பொருள் வந்து செல்வத்தை தான் குறிக்கும். மீண்டும் குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ இன்றைக்கி 10 திருக்குறள் பார்த்தாச்சு கல்விங்கிற அதிகாரத்துலேருந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு அதிகாரத்துலேருந்து திருக்குறள் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.